வணக்கம். நான் சைதை மீனா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு எம்ஜிஆர் பாட்டு தான். இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா, ஆரம்பிக்கிறது உம் புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? அந்த வரி ஆரம்பிக்கிறதே ஒரு வைப்ரேஷனோட ஆரம்பிக்கும். ரொம்ப அவருடைய எம்ஜிஆருடைய நடிப்பும் எம்எஸ் ஐயாவோட குரலும் டிஎம்எஸ் ஐயாவோட குரலும் சேர்ந்து ஒரு வைப்ரேஷனோட தான் ஆரம்பிக்கும். அது நல்லா இருக்கும், ரொம்ப பார்க்க. வாலி எழுதின பாட்டு, எம்எஸ் ஐயா எம்எஸ்வி ஐயா இசையமைச்ச பாட்டு சந்திரோதயம் படத்துல. சின்ன வயசு ஒரு 10 வயசுலயே நான் அந்த பாட்டை அப்படி கேட்டு கேட்டு ரசிச்சிருக்கிறேன், பார்த்தும் இருக்கேன். அது ரேடியோல அடிக்கடி கேட்டு ரசிச்சும் இருக்கேன். இந்த பாட்டு நமக்கு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்பிக்கை. நம்பிக்கை கைவிடவே கூடாது. நம்ம கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கைவிடவே கூடாது. நம்பிக்கை ஒரு நாளைங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நாளைக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சோர்ந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் இந்த பாட்டு. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதெதற்காக? நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. கேள்வி குறிபோல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக? மானம் ஒன்றே பெரிதென எண்ணி பிழைக்கும் நமக்காக. அப்படி எல்லாமே இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே நமக்கானதுதான். அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற பாட்டு. இந்த பல்லவி அந்த மாதிரி இருக்கும். சரணம் பார்த்தீங்கன்னா, இது சரணத்துல நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு. அதாவது நம்ம நிழல் தேடி அலையும் போது மரம்னு ஒண்ணு இருக்கதான் செய்யும். சொல்றோம் இல்லையா, மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு சொல்லி. அதுக்காக நம்ம முயற்சி எடுக்காமலும் இருக்கக்கூடாது. ஆனா கண்டிப்பா உனக்கு வர்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்குங்கிறத சொல்றதுதான் இந்த வார்த்தை. நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோர்க்கும் உண்டு, உண்மை என்பது என்றும் உள்ளது தெய்வத்தின் மொழியாகும், நன்மை என்பது நாளை வருவது நம்பிக்கை ஒளியாகும். அந்த நம்பிக்கை அதுதான் நாளைங்கிறத நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு விஷயம். நம்பிக்கைதான் நாளைன்னு ஒண்ணு இருக்குது, வருத்தப்படாத அப்படின்னு சொன்ன வாலியுடைய வரிகள், எம்ஜிஆருடைய நடிப்பு, டிஎம்எஸ் ஐயாவோட குரல், அது அத்தனையும் சேர்ந்து ஒரு நம்பிக்கையை நமக்கு விதைக்கும் நம்ம மனசுக்குள்ள. 2வது சரணத்துல பாத்தீங்கன்னா, பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொள்வதில்லை. இந்த பாட்டை இந்த வரி சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லணும். நான் நல்ல ஒரு குழந்தை. இதுல அவர் வழக்கமா பண்ற சேட்டையெல்லாம் எம்ஜிஆர் பண்ணுவார். அவர் இல்லாம அந்த பாட்டுக்கு உயிர் வராது. என்னதான் வரிகள் எழுதியிருந்தாலும், எப்படிதான் மியூசிக் போட்டாலும், அவர் இல்லாம அந்த பாட்டு முழுமையாகாது. அவர் அது ஓடி போய் ஒரு அம்மாட்ட மண் கலையத்துல ஏதோ வாங்கி குடிப்பாரு. குடிச்சிட்டு வாயை தொடச்சிட்டு வருவாரு. அப்புறம் ஒரு ஆட்டுக்குட்டி, பாட்டோட ஆரம்பத்துல ஆட்டுக்குட்டி, இத வச்சு எல்லாம் இன்னும் வேற விஷயம் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. இந்த ஆட்டுக்குட்டி
வச்சிருக்கிற அவர் தூக்கிட்டு பாடுறதுக்கெல்லாம் வச்சு வேற விஷயம்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அதெல்லாம் அது வேற. இது அந்த ஆட்டுக்குட்டி நான் கூட பாத்தீங்கன்னா ஆடு இதெல்லாம் பார்த்தாக்க துரத்திக்கிட்டு போவேன், தூக்குவேன். அதுமா நம்ம கையில அகப்படாது. அப்புறம் நம்ம புடிச்சோம்னா அவங்க அம்மாவை கூப்பிடும். அது நம்ம கையில நிக்காது. ஆனா அந்த ஆட்டுக்குட்டி சமத்தா அவர் தோல்ல இருக்கும். ஒண்ணுமே செய்யாது. அது என்ன புண்ணியம் அடிச்சோ தெரியல. அவர் அழகா அத தோல்ல வச்சுக்கிட்டு தான் அந்த பாட்டு ஆரம்பிக்கும். அப்புறம் இந்த 2வது சரணத்துல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை அது ஒரு ஜட்டி கூட போட்டிருக்காது. அதை தூக்கி வச்சுட்டு ஆனா பாத்தீங்கன்னா நல்லா சாப்பாடு கொடுத்துருப்பாங்க போல. வயிறு நல்லா புடைப்பா இருக்கும் அந்த குழந்தை. முதல்ல அதுதான் முக்கியம் இல்லையா? நம்ம நடிக்கிறதுக்கு குழந்தைகளை கூட்டிட்டு வர்றோம். ஆனா அது முக்கியம் இல்லையா? சோறு முக்கியம் இல்லையா? அதுதான் அவருடைய கண்காணிப்பா தான் இருந்திருக்கும். நல்லா சாப்பிட்டுருக்கும் போல. குழந்தை நல்லா யாரு கையில இருக்கிறோங்கிறது தெரியாம இருந்திருக்குது பாருங்க. நம்ம பார்த்தோம்னா நம்ம அந்த குழந்தைய இறக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அது அவர் தூக்கி வச்சுட்டு அந்த 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 வரைக்கும் இந்த குழந்தைக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா அவர் அத அவருடைய ஸ்டைலே அதுதான். பெரியவங்களை பார்த்த உடனே பெரிய வயசான மூதாட்டிகளை பார்த்த உடனே அவங்கள பிடிச்சுக்கிட்டு அரவணைச்சுக்கிறது, வயசான தாத்தாக்கள் அந்த மாதிரி பார்த்தா அவங்கள கட்டி பிடிக்கிறது, காலில் விழுறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த பாட்டுல அதுவும் இருக்கும். அப்புறம் இந்த சரணத்துல இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அவரு பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை. தரக்கூடியவங்க கையில பொருள் கிடைக்கிறது இல்லை. ஆனா பொருள் கொண்ட பேர்களுக்கு மத்தவங்களுக்கு கொடுக்க மனசு வர்றதில்ல அப்படிங்கிறத சிம்பாலிக்கா சொல்றது. சிம்பாலிக்கா இல்ல, நேரடியா சொல்றதுதான் அது. ஆனா அவர் விஷயத்துல அது பொய் இல்லையா? அவர் தன்னுடைய தேவைக்கு இருக்கிற ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் தன்னுடைய தேவைக்காக இருக்கிற காசுலயே ஒரு 25 ரூபாயில 15 ரூபாய கொடுத்த மனுஷன் அவர். அந்த கதையெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அந்த பாட்டு அந்த பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை. அப்புறம் அந்த குழந்தை கொடுத்துருவார். மனம் என்னும் கோயில் திறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் சேரும். உண்மைங்கிறது நல்ல எண்ணம் தான் தெய்வம். நம்ம மனது அடைச்சு கிடக்காம திறந்து இருந்ததுன்னா அங்க தெய்வம் குடியிருக்கும். அதாவது இரக்கம், ஈகைங்கிற குணங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கும். அதை சொல்றதுதான் அந்த வார்த்தைகள். அழைக்காமல் அங்கே தெய்வம் சேரும். சிரித்தவர் அழுவதும் அழுதவர் சிரிப்பதும் விதி வழி வந்ததில்லை. ஒரு மனுஷன் சொல்லுவாங்க 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்ல, 30 வருஷம் தாழ்ந்தவனும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அது அவன் இருக்கும்போது என்ன செய்யறாங்கிறது தான் பின் விளைவா அவனுக்கு வருது. அது சிரித்தவர் அழுவதும் அதெல்லாம் நம்மளா செஞ்சுக்கிட்டதுதான். சிரித்தவர் அழுவதும் அழுதவர் சிரிப்பதும் விதிவழி வந்ததில்லை, ஒருவருக்கென்றே உள்ளதையெல்லாம் இறைவனும் தந்ததில்லை. அவர் பாட்டுல பூராமே அந்த இறைவன்கிற வார்த்தை கண்டிப்பா வரும். அவர் இந்த கடவுள் மறுப்பு கொள்கை உள்ள கட்சியில இருந்தாலும் கூட அந்த இறைவன்கிற வார்த்தை நிறைய பாடல்கள்ல வரும். அது கண்டிப்பா வரும். இந்த பாட்டு இதோட முடியும். இந்த சரணத்தோட தரும் கைகள் தேடி எப்பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை, மனம் என்ற வாசல் திறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் சேரும். சிரித்தவர் அழுவதும் அழுதவர் சிரிப்பதும் விதிவழி வந்ததில்லை, ஒருவருக்கென்றே உள்ளதையெல்லாம் இறைவனும் தந்ததில்லை அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு முடியும். இதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த பாட்டுல மழை பெய்யுற மாதிரி சீன். அது எல்லாருமே நனைவாங்க. அதுல சின்ன பிள்ளைங்க நிறைய இருக்கும். இவர் தூக்கி வச்சுட்டு இருந்ததே சின்ன பிள்ளைதான்.
அது சின்ன பிள்ளைங்க நிறைய இருக்கும்போது அதெல்லாம் ஷூட்டிங் முடிய, ஒரு பாட்டு ஷூட்டிங் முடிய எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியாது, நாள் ஆகும்னு கூட தெரியாது. சில பாட்டுகள் 2 நாள் 3 நாள் கூட ஆகும். அப்ப என்ன பிள்ளைங்களா நினைங்க, தண்ணிய சூடு பண்ணி, லேசா சூடு பண்ணி ஊத்த சொன்னாராம். செயற்கை மழைதான் அது, ஷூட்டிங்காக சூடு பண்ணி ஊத்த சொன்னாராம். ஒவ்வொன்னையும் யோசிச்சு பார்த்து மத்தவங்களுக்காக யோசிச்சு பார்த்து வாழ்ந்த மனுஷன் அவர். அப்போ இவர் கொடுத்த இவர் 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 நமக்காக சொன்ன வார்த்தைகள், கவிஞர்களை வைத்து சொன்னாலும் இவர் மூலம் சொன்னதுனாலதான் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் அது மனசுல தச்சுக்கிட்டே இருக்கு, தைத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லணும். இது ஒரு தலைவன் எவ்வழியோ தொண்டன் அவ்வழி. ரொம்ப நேரம் பேசுறேன்னு நினைக்காதீங்க. அந்த தலைவன் தைரியமா இருந்தாதான் பின்னாடி வர்ற தொண்டர்களுக்கும் தைரியம் இருக்கும். இந்த பாட்டுல பூரா பாத்தீங்கன்னா நாளைங்கிறது ஒண்ணு இருக்கு, அதை மறந்துடாத. உனக்கான நாளும் இருக்கு, நீ அதை மறந்துடக்கூடாதுன்னு ஊக்கம் கொடுத்து பாடுற பாட்டு அது. மேடை போட்டு அழுகிறதெல்லாம் தலைவனுக்கு அழகு கிடையாது. தலைவனை பார்த்து தொண்டர்கள் கத்துக்கிற வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது இன்னமும் நிறைய கத்துக்கிற வேண்டியதா இருக்கு அவர் பாடல்களை கேட்டு. அதனாலதான் இன்னமும் அவர் பாடலை உதாரணமா நம்ம எடுத்து சொல்ற சூழ்நிலை இருக்கு. இவர் பாடல்கள்ல பெரிய பெரிய ஆட்களை எல்லாமே உதாரணம் காட்டி அந்த பாடல்களை எழுத வச்சதுனாலயோ என்னமோ இன்னமும் அந்த வரிசையில இவரையும் சேர்த்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இதுதான் உண்மை. நம்ம என்ன செய்யறோமோ அதை வச்சவன் வினையா இருப்பான், திணை விதைத்தவன் திணையா இருப்பான். இவர் என்ன செய்தாரோ அந்த பலன் அவருக்கு இன்னமும் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. நமக்கும் இந்த பாடல்கள் இன்னும் பல யுகங்களுக்கு இருக்கும் போல இருக்கு. அடுத்த ஒரு பதிவுல பார்க்கலாம். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு வரி கமெண்ட்ல சொல்லுங்க. வணக்கம்.